ஹலோ, வெல்கம் பேக் டு வசந்தி கார்டன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம கார்டன்ஸில் ஃப்ரெஷ்ஷாக முடக்கத்தான் கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. அந்த சீட்ஸோட காய் இலையெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. ஒன்று கூட பட்டு போன இலையே நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு எல்லோயிஷ்கான ஒரு கொடி, ஒரு இலை எதுவுமே பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான முடக்கத்தான் கீரை. இதை வச்சு ரசம் பண்ணலாம், நம்ம கீரை குழம்பு பண்ணலாம், எக்ஸெட்ரா பண்ணலாம். இதை சாப்பிட்டா என்ன நல்லதுன்னா, கால் வலி, மூட்டு வலி இதெல்லாமே சரியாகும். இதில் நிறையா பெனிஃபிட்ஸும் இருக்குது. இதை பாருங்கள், இதோட சீட்ஸ் இதான் இதோட சீட். இதை ஒன்று போட்டாலே போதும், உங்களுக்கு நிறையா படர்ந்து வந்துடும். அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லானது இது முடக்கத்தான் கீரை. இதுதான் அது, சரிங்களா? இது நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பிரிச்சிருக்கோம். அண்ட் அதர் ஒன் இஸ் கோவக்காய். நிறைய கோவக்காங்க, நிறைய பிரிச்சிருக்கேன், நிறைய இருக்குது, நான் காட்டுறேன். ஆனால் இதுதான் மலேசியன் கோவக்காய் ஒன்று இருக்குது. இது நாட்டு கோவக்காய். ஆக்சுவலி இந்த 2 கோவக்காயிலையும் பாருங்க எவ்வளோ கோவக்காய் காய்ச்சிருக்கு. இதெல்லாம் மாடி தோட்டத்தில் காய்ச்சிது. மலேசியன் கோவக்காயோட இந்த கோவக்காய் ரொம்ப கசப்பும், பட் இது ரொம்ப சத்தான கோவக்காய். இது சாப்பிட்டா எதுவும் ஸ்ட்ரென்த்தானது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அப்படியே வெள்ளரிக்காயாட்டம் அப்படியே பச்சாவே சாப்பிடுவார். அவருக்கு கசக்குதோ என்னவோ எனக்கு தெரியல, கசக்கு தான் செய்யும், நம்ம சாப்பிட்ணுன்னுவார். இல்லைங்களா, கசக்குங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஸ்பெஷலாக அறுவடை பண்ணது முடக்கத்தான் கீரை, கோவக்காய். Okay guys, thank you, bye.